நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம 2வது நாள். நேற்று போட்டது ஃபஸ்ட் பார்ட்டு, இது 2வது நாள். இப்போ தான் வந்திருக்கோம், தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த நாய் டாமி. இன்றைக்கி வந்து நம்ம எங்கள் தோட்டத்தில் வந்து சன்டைரக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு, நேற்று மழை பெஞ்சனால ஒர்க் ஆகலை. அதனால் அங்கே வந்து மீட்ரு வச்சு செட் பண்ணுறாரு. எங்கள் ஆட்னாவில் நேற்று காற்று அடிச்சிருக்கும் போலுங்க, அதனால் இன்றைக்கி வந்து சரி பார்க்குறாரு. இவர் தான் இந்த ஏரியா சமூக சேவையாளர். இதுதான் மச்சானோட குலதெய்வம். நல்லா சுற்றி மரமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஆத்தாவோட பெட்டி கடை. இதில் உட்காந்து வருமானம் பார்க்குறாங்க. பாவம், கோயிலுக்கு வந்தவங்க இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் பெரிய பெரிய கடைக்கு போயிருப்பீங்க, இப்படி கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ஆனால் இங்கேயும் அங்கேயும் அந்த பொருள் தான் இருக்குது, அந்த குர்குரே லேஸு இதாக இருக்குது. அப்படியே வந்தோம். இந்த பாருங்கள், பம்பு செட்டில் தண்ணி வந்துக்கிருக்கு. அழகா தண்ணி நிறைய போகுது. குளிக்கலாம்னு ஒரு ஆசையாக இருக்குது, ஆனால் சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு பயமாகவே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் காய்ச்சல் விட்டுருக்கு. பாருங்கள், கிணறு எவ்வளோ ஆழமாக இருக்குங்க, ரொம்ப ஆழமாக இருக்கு கிணறு. என்னப்பா செய்கிறீங்க வினையாரா? எது கழுவுறீங்க? சாமி கும்பிட்றீங்களா? தண்ணி பிடிச்சிக்கந்து கழுவுறீங்களாக்க? பரவாயில்ல. மெதுவா கழுவுங்க. எலிய கழுவுல கழுவி என்ன செய்ய போறீங்க? எப்போ கும்பிடுவீங்க சாமி? பொங்கங்க வைப்பீங்களா? என்னடா பொங்க வைக்கல? பாப்பா அரும்புல் எது வேணையா இருக்கா? பிள்ளையாருக்கு அரும்புல் பிடிங்கி வச்சிருக்கா, எருக்கம்பூவு, சூடம். இந்த பையன் தீப்பிடி வச்சிருக்கா. பயப்படாதரா, எதுக்கு பயப்படுற? பரவாயில்லப்பா, இந்த வயசில் உங்களுக்கு பக்தி இந்த அளவுக்கு இருக்குன்னா பாருங்கள் மக்களே. அருகம்புல், எருக்கம்பூவு, என்ன பாது பிடிங்கி வச்சிருக்கா, பூவு. பாருங்கள், சிறுவர் கபடி விளாட்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. பாருங்கள் கபடி. பாருங்கள், வருங்கால கபடி வீரர்கள் இந்த சின்ன வயசுலேயும் ஃபோன்லேயே இந்த வயசில் மூழ்காமல் இங்கே கபடி விளாட்றாங்க. நீங்கள் அம்பியாரப்பா? இதில் யார் ப்ரோ பிளேயரு? இந்த அம்பியார்ட்ட கேட்குறேன், இந்த தம்பிட்ட. பரவாயில்ல. ஓ சூப்பர், தள்ளு. பாருங்க மக்களே, இவர் தான் போட்டா மாஸ்டர் அண்ணன். போட்டா எப்படி அடிக்கிறாருன்னு பாருங்க. அது என்ன பாமாயில் என்னையா? சாப் நல்லா இருக்கு. பாருங்க, அண்ணன் தான் போட்டா மாஸ்டர். உழைப்பாளியாக இருக்கார். காலையில் 8 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அடிப்பார். அவங்களுக்கு போட்டா தோசையும் போடுறாரு. அதுக்கான விளக்குமாறு வச்சு அடிக்கிறாரு. வந்து இந்த மலை இருக்குல்ல, அந்த மலையில் ஒரு புத்தும் ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னார். இப்போ அதுக்கு தான் போய்க்கிருக்கேன். காடு பாரு எப்படி இருக்குன்னு பாதை. இந்த பாதையெல்லாம் போய்க்கிருக்கேன். ரோடே இல்லை, சும்மா சின்ன பாதை மாதிரி இருக்குது. இந்த பாதை பாருங்கள். வாங்க அங்கே போய் அந்த நீர்வீழ்ச்சி, சின்ன நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது இருக்கான்ப்பா. வாட்டுக்கு போகுது ப்ரோ. ரோடு இல்லை, ஒரு ஒத்தேரி பாதை தான். பார்ப்போம், அந்த கோயிலுக்கு போகலான்னு பார்ப்பேன். இது ஓடக்குள்ளே வண்டி வர மாதிரி பாதை. வண்டி இண்டி பஞ்சர் ஆகிடாமல் வாங்க போவோம். அந்த மலை தான் பாரு, தெரியுதா? அந்த மலையில் தான் அந்த நீர்வீழ்ச்சி. எங்கெங்கேயோ கூட்டு போய் இந்த பாதை தான் சொல்கிறாங்க. அதுதான் அந்த கோயில் மேலே இருக்குது. அங்கே போக முடியுமான்னு பார்ப்போம். ரொம்ப உயரமாக இருக்குது, கிட்ட வந்து பார்க்கல. இதுதான் அந்த பாதை பாருங்கள். நல்லா வந்து கடைசியில் ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டது மாதிரி ஆகிப்போச்சு. எங்கிட்டு பாதை இருக்குது எங்கிட்டுன்னு தெரியல.
இந்த மேலே தான் ஒரு கோயில் இருக்குது, தெரியுது அவங்களுக்கு. அந்த கோயில் தான் இப்போ போகணும்னு வந்தோம். ஆனால் பாதை எங்கிட்டன்னு தெரியல, எங்கள் கேட்குறது கூட ஒரு ஆள் கூட இல்லை. பாருங்கள், சுற்றி பொட்டல் தான், எதுவுமே இல்லை. மச்சாந்தான் என்னமோ பேக்கை கொண்டுக்கிட்டு போகிறாரு. பேக்கில் என்னென்ன இருக்கு? ஆ, அப்புறம் வேறு எதுவும் இல்லையா? வெயிட் எதுவும் இல்லையா? இப்படியே காலையிலேருந்து சுற்றியே திரிய என்ன தான் பண்ண போகிறீங்க கடைசியில்? இதில் ஏறிவியா? இந்த மலையில் ஏறிவியா? என்ன இந்த மலையில் ஏற மாட்டியா? டெய்லி 2 தடவை வேணாம், ஒரு தடவை ஏறி இறங்கினாவே சிலிமாயிருவேன். இந்த மலையில் சிம்ரன் மாதிரி ஆயிடுவேன். பாரு, இந்த ஏதோ திட்டா கரை மாதிரி எப்படி இருக்குது பார்த்தியா? அந்த மண்ணு தான் அப்படி கெட்டியாக பாறை மாதிரி தெரியுது. அப்படியா? உண்மையிலே மூளையா? அதனால தான் நீ வாட்டு கூட்டு போய்க்கிருக்க வழி தெரியாமல். இங்கே மாடலாக இருக்காயா? இருக்க முடியா? பெரிய ஓடை மாதிரி தெரியுது, பள்ளமாக. இதில் தாண்டிடலாமாயா? தாண்டிட்டேன்யா. இதில் வந்ததுக்கு ஒரு மரம் இருக்குது, இலைப்பாறை. மற்ற மரம்லாம் முள்ளு செடியாக இருக்குது, இது மட்டும் என்னமோ ஒரு மரம். இது என்ன மரம்னு தெரியல. புங்க மரம் அது. இது ஒரு மாதிரியா இருக்கா? புங்க மரம் வேறு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி 2 கல் இருக்கா உட்கார்றதுக்கு. ஆமாம், வேறு மழை பெஞ்சு அப்படியே பாசம் முடிச்சிருக்கேன் அந்த கல்லெல்லாம். சுண்டை கத்திரிக்காயா பாருங்கள், மலை கத்திரிக்காயா என்னமோ ஒரு கத்திரிப்பூ மாதிரி இருக்குது. ஆனால் மச்சான் சொல்கிறாரு மலை கத்திரிக்கான்றாரு. மச்சான் கூட்டுக்கே போய்க்கிருக்கா. இது என்னமோ ஒரு புதர் மாதிரி இருக்குது. இது என்னமோ உசல மரம், அது ஃபுல்லாக புதராக இருக்குது. நானும் கால் போன போக்கில் போய்க்கிருக்கேன். புல்வெளி எப்படி இருக்குது பாருங்கள், புல்வெளி. பேர் கிழக்காயின்னு வாங்க, எனக்கு அதான் தெரியல சரியான கிழக்காய். நான் சாப்பிட்ருக்கேன். இது பெரண்டை. அந்த மரம் வந்து கிழக்காய் மரம், ஆனால் இது பெரண்டை. ஆனால் ஒரு செடி இருக்குது பாருங்கள், அது ஆவாரம்பூ. ஆவாரம்பூன்னு கேள்விப்பட்டீங்களா? பாட்டெல்லாம் படிப்பாங்களா? அது ஆவாரம்பூ. அது மூலிகை, இயற்கையான மூலிகை சம்மந்தப்பட்டது. இது ஆவாரம்பூ கிட்ட பார்த்துங்க. இது ஒரு கலராக இருக்குப்பா, மஞ்சள். அது எப்படி இருக்குன்னு இதை பார்த்து தான் கலர் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. பியூர் மஞ்சளாக இருக்குது. வந்து அந்த ஓலை வச்சு காத்தாடி சுற்றுவான். அதை எப்படி எடுக்கணும்னா, எங்கள் ஊரில் ஒரு பலசரக்கு கடை இருக்குது, பெரிய கடை. அந்த கடையில் அந்த காலத்தில் வந்து கருப்பட்டி வந்து அந்த ஓலைப்பையில் தான் சுற்றி வரும். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கருப்பட்டியெல்லாம் விற்றுட்டு மிச்ச கருப்பட்டி அந்த ஓலையிலே ஒட்டிக்கிறேன். அதை கொண்டு வந்து வெளியே போட்டுருவார். அதை போய் நாங்கள் கருப்பட்டி சேர்ப்போம். அதை எடுத்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ இருக்க கருப்பட்டி. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? என்ன சோறு ஊறேன் சரிச்சிடும் போலுக்கு அந்த மலையில். மச்சானுக்கு கால் வந்துக்கே இருக்குது. இந்த மலைக்குள்ளேயும் நெட்வொர்க் கிடைக்குதுன்னா இந்தியா அந்த அளவுக்கு முன்னேறிச்சு. என்ன டவர் கிடைக்குதா இந்த மலைக்குள்ள? உனக்கு ஃபோன் வருதா? எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தட்டுப்படுது பாரு. இலை பாரிட்டு போமா? பாதண்டு என்னமோ கரடு முருடான முள்ளுக்குள்ளே கூட்டு போய்க்கிருக்கே. என்னையா இது? என்னமோ ஒரு வெள்ளையான மரமாக இருக்குது. பாதையை பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிருக்கு அந்த ஏரியாவுக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகணுமா? எனக்கு தெரிஞ்சு தண்ணி வர வாய்ப்பு இல்லை. இது என்னமோ ஒரு குகை மாதிரி இருக்குது. எது வனவிலங்கு உள்ள இருந்துடாமல் இதில் தண்ணி வந்த அறிகுறி தெரியுது எனக்கு. மச்சான் மூச்சு வாங்குதுன்னு உட்காந்துட்டாரு. இதுக்கு மேலே என்னால் முடியல. பாரு, காட்டாற்று வெள்ளம் வந்து மரத்தெல்லாம் சேதிச்சிருக்காப்பா. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் பார்ப்போம் வருதானே. மூச்சு வாங்கி உக்காந்துட்டாரு. மரம்லாம் உடஞ்சி கிடக்கு. பாதை இப்போ தான் இது ஒரு நீர்வழி தடம் போலுக்க.
மழை பெஞ்ச இந்த வழி தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அதே அப்படி இருக்குது பாருங்கள் மச்சான், பாருங்கள் ஆள். இதுக்கு மேலே பாதை இல்லை, பெரிய பாறை தான் இருக்குது. இந்த பாறையில் ஏறி தான் அங்கே அந்த பக்கம் போனேன். வாங்க ஏறுவதில்லை, எப்படி ஏற போகிறேன்னு தெரில, ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்கிறாங்க போனை பார்த்துக்கிட்டு? ஏறி வாயா, இப்போ தான் அடிவாரத்துக்கே வந்திருக்கேன். ரொம்ப தூரம் ஏறின மாதிரி இருக்குது. இந்த பாறையில் ஏறி வா. இதுதான் குள்ள நரி பாருங்கள். அப்படியே நாங்கள் சின்ன வயசில் விளாடுவோம். இதுக்குள்ளே ஒரு குட்டி எறும்பு பிடிச்சி போட்டோன்னா அதை சாப்பிட்றேன். ஒரு வழியாக அந்த அருவியை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இதுதான் அந்த அருவி. அந்த பாறையில் அந்த வருது தண்ணி வலிக்கிட்டு கொஞ்சம் மழை இப்போ கொஞ்சம் 10 நாள் கேப் விட்டனால கொஞ்சம் தண்ணி வரது குறைஞ்சிருக்கு. வாங்க அங்கே போவோம். தண்ணி சவுண்டு கேட்குது, எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. இந்த பாருங்கள், இங்கே ஒரு பாறையிலேருந்து தண்ணி இப்படி தான் வடிஞ்சு ஊற்று வந்து உருவாகுறது பாருங்கள். பாத்தியா மக்களே பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கியிருக்கேன். இது கீழே தான் அந்த நீர்வீழ்ச்சி இருக்குன்னு போனோம். எங்களுக்கு பாதை தெரியல, பார்த்து கால் போன போக்கில் போகிறோம். வாங்க பாருங்க, நீ வழி சொன்னா சொல்லு. பாட்டுக்கு புதருக்குள்ளே கூட்டு போய்க்கிருக்க. இது என்ன பாம்பு வலி வந்துச்சு, என்ன செய்ய போகிற? கரடி வரப்போகுது பாரு. பாரு ஏயா பேர் கீட்ஸ் கூட இப்படி வந்திருக்க மாட்டேன். பாட்டுக்கு புதருக்குள்ளே போய்க்கிருக்க பாருங்க மக்களே. என்னமோ இது புதை மாதிரி இருக்குது, புதர் நிறைந்த காடுகள். இந்த காட்டுக்குள்ளே மச்சான் அது பாட்டு போய்க்கிருக்காரு. அவருக்கு வழி தெரியும் போலுக்கு நான் வந்தேன். பார்த்தா அவர் என்னமோ பூந்து போகிறாரு, நம்மளால் முடியல. அவர் பேக்கும் கொண்டுக்கிட்டு போகிறாரு. ஆனால் தண்ணி வருதுன்றாரு, ஏன வருதுன்னு தெரியல அந்த தண்ணி. வாங்க போவோம். இந்த மாதிரி புதர் செடியை நான் பார்த்ததே கிடையாது. என்னையா உன் பாட்டுக்கு போகிறே, உனக்கு பயமே இல்லையா? ஓம்பாட்டு போய்க்கிருக்கியா? கரடி வந்துருச்சுன்னா கடிச்சு சாப்பிட்டியா? உன்னையே கடிச்சு போகிறேன் பார்த்துக்க கரடியே. அந்த நீர்வீழ்ச்சி அருவியை பார்த்துட்டான், ஆனால் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு தெரியல. இதுதான் அந்த சத்தம் கேட்குது அருவி. மச்சான் இந்த இடத்துல தூங்க போகிறேன் நான். நல்லா இருக்குது, தண்ணி தான் வருது. நண்பர்களே பாருங்கள், மேலே பார்த்தா தண்ணி எதுவுமே தெரியல, தண்ணி வர்றது. ஆனால் இதிலேருந்து உள்ளே பூந்து வருது. இந்த தண்ணியை எதுக்குள்ளே பூந்து வருதுன்னு தெரியல, பாறைக்குள்ளேருந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி பாருங்கள், உள்ளேருந்து அந்த சுழல் மாதிரி வருது பாருங்க. இதுக்குள்ளே தான் பூந்து வருது. வந்ததுக்கு தண்ணி வச்சு பிடிப்போம் எவாயா. மச்சா ஒரு வழியா அந்த சின்ன அருவியை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த அருவி தான் ஏதோ ஒரு இடத்துல நீர்வீழ்ச்சியாக மாறுதுன்றாங்க. அது எந்த இடம்னு தெரியல. பாருங்கள், ஒரு சாதனை படைச்சிட்டோம்ன்றா ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. புதருக்குள்ளே வந்தது கூட்டுக்கு வந்துட்டு நான் தண்ணி வரல உங்கள் ஊர் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சங்கடமாக போயிருங்களா? ஆமாம், அதனால் தண்ணி பாரியா வந்து இருக்க தண்ணி தான் அப்படின்னு காமிச்சாச்சு. வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ப வரல. பாருங்கள், இது என்னமோ ஊந்து போகுது, நத்தையா என்னன்னு தெரியலது. தாங்க கையை கழுவி காலை குளிச்சுட்டு போவோம். ஒரு வழியாக தண்ணியை கண்டுபிடிச்சோம்ப்பா. தண்ணியை வந்து போய்க்கிருக்கு. மச்சான ஆளை காணோம், எங்கேயா இருக்கா? ஓ இங்கே பாரு, உண்மையில் இந்தியாவில் நெட்வொர்க்கு வீடியோ கால் பேசுகிற அளவுக்கு இருக்குன்னா திறமைதாயா. ஏயா இந்த மலைக்குள்ளேயும் உனக்கு நெட்வொர்க் கிடந்துச்சு, வீடியோ கால் பேசிக்கிருக்காயா? தண்ணி அந்த வாக்கில் எதுக்குள்ளே வந்து வருதுன்னே தெரியல, வாட்டு வருது. பாருங்க மக்களே, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க நீர்வீழ்ச்சியை நோக்கி போவோம். நீர்வீழ்ச்சி ஏன்னு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. கீழே இறங்கணும், இன்னி கீழே இறங்குறோம். வாங்க வாங்க மக்களே, அந்த நீர்வீழ்ச்சியை பக்கத்தில் தான் இருக்குது. சத்தம் கேட்குது, கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் போகிற வழி தான் புதராக இருக்குது. பாருங்கள், இந்த முள்ளெல்லாம் பாருங்கள், அப்படியே பிடிச்சி இழுக்குது இந்த முள். இந்த மச்சா என்னமோ எதுக்குள்ளேயே பூந்து போய்க்கே இருக்காரு. நம்மளுக்கு இது புதுசாக இருக்கனால அப்படி இருக்கணுமோ, அவர் பூந்து போயிடுறாரு அவர் புதருக்குள்ளேயே இதுக்குள்ளேயே. வாங்க ஒரு நாளைக்கு நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன், நீங்களும் வந்து பாருங்கள். இப்படி இடமெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பாருங்கள் நண்பர்களே, என்னமோ பண்ணியோ கரடியோ தோண்டி இருக்குது இந்த இடத்த ஃபுல்லாக. தண்ணி போகுது. வாங்க மச்சான், அந்த புதருக்குள்ளே அடிக்கடி நீ இப்படி மாயமாயிடுறியா? விட்டுட்டு ஒம்பாடு போய்க்கே இருக்க.
ஒம்பாட்டுக்கு போகிற இதுக்குள்ளே நான் என்னைக்கு ஏறி வாரது? உண்மையில் பேர் கில்ஸ் மாதிரி நீ இருக்க. பேர் கில்ஸ் இந்த டிஸ்கவரி சேனலில் ஒரு ஆள் இப்படித்தான் மலைக்குள்ளேயும் போதரக்குள்ளேயும் போய் கேத்திடுவார். வந்துட்டோமா? ஒரு வழியாக கீழே வந்துட்டான். அந்த நீர்வீழ்ச்சி ஏன்னு இருக்குன்னு தெரியல. ஊற்று அந்த அருவியே கண்டுபிடிச்சிருக்கான். ஓடைய தண்ணி வருது. அந்த நீர்வீழ்ச்சி ஏன்னு இருக்குன்னு தெரியல. வாங்க போவோம். நீர்வீழ்ச்சி இருந்தால் பார்ப்போம், இல்லை வேறு பக்கம் போகணுமான்னு தெரியல. நண்பர்களே, அந்த அருவி மேலே இருக்குன்றாங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. எங்களுக்கும் களைப்பாயிருச்சு. பாருங்கள், அதுதான் அந்த பாறையில் வருதுங்க, அதுதான் அருவின்றாங்க. ரொம்ப களைச்சிட்டான் மச்சானு. வழி சொன்னாலும் கால் வலிச்சு கிளம்பிட்டாரு. எட்டு பிட்ராசா மாதிரி இருக்குது. அந்த படத்தில் பார்ப்பீங்களா சீனு, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், வானமும் லைட்டாக வெயில் அடிக்குது. மக்களே, நம்ம அந்த கோயிலுக்கு தான் போகணும்னு நினச்சோம். அதுக்கு போக முடியல. அதுக்கு வழி எங்கிட்டுன்னு தெரியல. அந்த பக்கம் வழி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இந்த அருவியை பார்த்துட்டு வந்துட்டோம். பாருங்கள், இன்னொரு அடர்ந்த காடு, ஒரு சமவெளி காடு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த காட்டுக்கு போவோம். அந்த காட்டில் போய் அடுத்ததாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஒரு வழியாக பைக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதான் பாருங்கள்.